ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இயற்கை வாழ்வியல். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தோட ஃபுல் வியூ தாங்க பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த லைனில் ஃபுல்லாக நாங்கள் வெண்டைக்காய் செடி வச்சுருக்கோம். கீழே கத்திரிக்காய் செடிங்க இருக்குது. நடுவில் நாங்கள் கீரைங்களும் வச்சுருப்போம். இந்த லைனில் ஃபுல்லாக வந்து மோஸ்ட்லி நாங்கள் கீரைங்க வச்சுருப்போம். அப்புறம் முள்ளங்கி செடி இருக்கும். பாருங்கள், அதே மாதிரி இதில் முள்ளங்கி விதை போட்டிருக்கோம். இப்போ தான் வந்திருக்கு. இது கேப்சிகம். இது ரெண்டுத்துலேயும் இருக்கிறது ஆனியன் இருக்குது. இது ரெண்டுத்தில் கார்லிக் இருக்குது. இந்த லைனில் மோஸ்ட்லி நாங்கள் வெயில் கொஞ்சம் லைட்டாக தான் படும். ஸோ அந்தமாரி செடிங்கள்லாம் இங்கே வச்சுருக்கோம். இந்த லைனில் நாங்கள் தக்காளி கன்று வச்சுருக்கோம். அது நடுவில் பாவக்காய் கொடியும் ஏறி இருக்குது. கீழே தட்டைக்காய் இருக்குது. அதேமாதிரி இதுலேயும் தக்காளி கன்று இருக்குது. கீழே கத்திரிக்காய் கன்று வச்சுருக்கோம். இது மேலே மிளகாக்கன்று, கீரைங்க, பாலக்கீரை அதெல்லாம் வச்சுருப்போம். கீழே பாருங்கள், கீரைங்களும் இருக்குது. இது கொத்தவரங்காய் செடி. அது கீழே உள்ளது அவரைக்காய் செடி. இந்த லைன் இதுங்க இருக்குது. மேலே பாருங்கள், புடலங்காய் கொடி ஏற்றி விட்டுருக்கோம். ஒரு புடலங்காய் காய்ச்சிருக்கு. இந்த லைனில் இந்த செடிங்க தான் வச்சுருக்கோம். இது பாருங்கள், அந்த சைடில் உள்ள செடிங்க அங்கே இருக்குது. இந்த லைன்லலாம் தக்காளி கன்று, அவரைக்காய், கொத்தவரங்காய்லாம் இந்த சைடு இருக்குது. இதாங்க இந்த சைடு உள்ள வியூ. இந்த சைடில் மருதாணி, அதுமாரி பூச்செடி, இந்த முள்ளாம்பழம் செடிலாம் இங்கே வச்சுருக்கோம். இந்த ஷெட்டில் நாங்கள் மோஸ்ட்லி ஓமவல்லி, துளசி வச்சுருப்போம். இந்த ஷெட்டு இன்னும் ரெடி ஆகிட்டு தான் இருக்குது. பேர்ட்ஸ்க்காக கட்டினது. நான் இது கட்டினதுக்கப்புறம் நான் ஃபுல் வியூ காட்டுறேன். பேர்ட்ஸும் இதில் நாங்கள் விடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். ஸோ அதுக்காக தான் அது கட்டினது. பாருங்கள், ஓமவல்லி இலை நல்லா ஸ்மெல்லாக இருக்குது. பறிக்கிறப்பயே சூப்பராக இருக்குது. இதில் துளசி, ஓமவல்லி, புதினா அதெல்லாம் இந்த லைனில் வச்சுருப்போம். ஷெட்டுக்குள்ளே அதுங்க செடிங்க மட்டும்தான் வச்சுருக்கோம். வேறு எதுவும் வச்சில்ல. இது வெளியில் கீழே உள்ளது, மாடியிலேயே. ஸோ இந்த லைனில் பொன்னாங்கண்ணி கீரை, அப்புறம் பாலக்கீரை, அந்த இதெல்லாம் இருக்கும். இந்த ரெண்டு இதுலேயுமே பொன்னாங்கண்ணி தான் போட்டிருக்கோம். இது சும்மா அழகுக்காக குரோட்டன்ஸ் செடி மாதிரிலாம் இங்கே வச்சுருக்கோம். இது ஃப்ரண்ட்டில் உள்ள மாடியில் உள்ளது, அந்த லைனில் வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், இதுலேயும் பொன்னாங்கண்ணி, டேபிள் ரோஸ் அதெல்லாம் இருக்கும். ரோஸ் செடியும் இங்கே தான் இருக்குது. பாருங்கள், ரோஸ் செடி மறுபடியும் முட்டு வச்சு பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. லாஸ்ட் டைம் ரோஸ் செடிக்கு நான் டிப்ஸ் சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ மொட்டு வச்சுருக்குன்ட்டு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. ரெட் கலர் பார்க்கவே அழகாக இருக்குது. இது செவ்வந்தி பூ. இதுவும் ரோஸ் செடி தான். இது டேபிள் ரோஸ், பிங்க் கலர். இந்த லைனில் கீரைங்க மோஸ்ட்லி இந்தமாரி பூச்செடிங்க தான் வச்சுருப்போம். கொஞ்சம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் மாடி கீழே இதான் வச்சுருக்கோம். இது வீட்டுக்கு வெளியில் உள்ளது அரளி செடி வச்சுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.